Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.3ல இரண்டாவது கணக்கு x = 3, 4, 6, 8 என்க rன்ற ஒரு உறவு எப்படி இருக்குன்னா x belongs to x இருக்கு. f of x அதோட உறவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உறவு எப்படி இருக்கும்னா x² + 1 உறவானது x இருந்து n-க்கு ஒரு சார்பாகுமா, எக்ஸ்ல இருந்தே நமக்கு கொடுத்திருக்க எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய். அது என்ன கொடுத்திருக்காங்கன்னா x² + 1 கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸ் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, 3, 4, 6, 8ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 3 எக்ஸ் 3ன்னு வச்சோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்க இடத்துல 3ன்னு பிரதிடுங்க. எஃப் ஆஃப் 3 = 3² + 1 இதன்படி. அப்பனா 3 9, 9 + 1 10. அடுத்த உறுப்பு 4 எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 4ன்னு பிரதிடுங்க. எக்ஸுக்கு பதிலா 4 பிரதிடும் போது 4² + 1 4 16, 16 + 1 17. இப்போ இங்க அடுத்த உறுப்பு 6ன்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 6 அப்படின்னு பிரதிடுங்க. எக்ஸுக்கு பதிலா 6² + 1 6 6 36 + 1 37. அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 8 அப்படின்றத நம்ம போடணும். உறுப்பு அடுத்து 8. எஃப் ஆஃப் 8 = 8² + 1 8 64, 64 + 1 65. தரப்பட்ட ஆர் ஆனது ஒரு சார்பு ஆகும். இப்ப தரப்பட்ட ஆர் ஒரு சார்பா அப்படின்னு கேட்டா ஒரு சார்பு. ஏன்னா எக்ஸ்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் எண்ணுல ஒரு நிழலுரு இருக்கு. எக்ஸ் என் அப்படின்ற ஒரு 2 உறுப்பு அப்படின்றது இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ல 3, 4, 6, 8ன்ற உறுப்புகள் கொடுத்திருக்காங்க. எண்ணு என்னன்னு நமக்கு சொல்லல, ஆனா இது நிழலுரு கொடுத்திருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் = x² + 1ன்றத அந்த சமன்பாடு படி கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது ஒரு நிழலுரு நமக்கு எப்படியும் கிடைச்சிருது. எண்ணுல உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கையை நமக்கு சொல்லல, ஆனா எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு ஒரு நிழலுரு நமக்கு கிடைக்குது. அதனால இது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லியாச்சு. முயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you students.